ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எதுக்காக முத்து தேவையில்லாமல் இவ்வளோ அவசரப்படுறாருன்னு தெரியல. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3வது ப்ரோமோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, முதல் பரிசு தொகை பணப்பெட்டியோட பரிசு தொகை 50,000 ரூபாய். அதுக்கான மணிகள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 வினாடிகள் தான். இந்த 15 வினாடிகளுக்குள்ள கதவை திறந்ததுக்கு அப்புறமா வேகமாக ஓடி போயிட்டு அந்த பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடணும். அப்படி வரலனா அவங்க அப்படியே வெளியவும் போயிடணும். இதுதான் வந்துட்டு இந்த கேம் ஆல்ரெடி வந்துட்டு செகண்ட் ப்ரோமோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ முத்து தான் வந்துட்டு வாண்டடா போயிட்டு நான் முதல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த 50,000 ரூபாய்க்காக வந்துட்டு அவர் அந்த 15 நொடிகளுக்குள்ள போயிட்டு அந்த காசை எடுத்துட்டு வரணும். ஸோ நொடிகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. முத்து வேகமாக தான் ஓடுறாரு, வேகமாக ஓடி போயிட்டு வராரு. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு மணிகளை முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாருமே முத்து வந்துட்டு என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஆனால் முத்து உள்ள வந்தாரா இல்லையா அப்படின்றது வந்துட்டு தெரியல. ரொம்ப கம்மியான டைமிங் தான் இருந்துச்சு. முத்து உள்ள வந்திருப்பாரு அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் தான் வின்னர். கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கலாம். இந்த 50,000 ரூபாய்க்காக ஒரு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. பட் கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. பட் ஹோப்ஃபுல்லி அவர் உள்ள வந்திருப்பாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி நினைங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனல்